சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து மன்னிச்சுட்டு சிந்து, என் வீட்டில் இருக்கவங்களால தானே நீ ஒவ்வொரு முறையும் காயப்படுற, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சிந்து, எதுக்காக டாக்டர் நீ இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீ எனக்கு துணையா நின்று பேசினல, அவன் சொன்ன பொய்யே நம்பாத, நீ எனக்காக நின்றுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சிவா நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு சொன்ன ஒரு பொய்யை தவிர நீ வேற எந்த பொய்யும் நீ சொன்னது கிடையாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி சிவா சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரே, நான் இப்போ கூலி குறுகி போய் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு அவமானம்னதோ நீ எந்த அளவுக்கு துடிச்சு போயிட்டு எனக்காக நின்ற. ஆனா நான் சொன்ன பொய்யால நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்ச அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. என்னை மன்னிச்சுட்டு டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்து சொல்றாங்க, இப்பவே போறேன், அன்னபூரணி அத்தை கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றேன், அதுக்கப்புறம் அத்தை எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் சம்மதத்தோட ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. இது எல்லாமே உன்னுடைய நல்லத்துக்காக தான். நான் இனி எல்லா விஷயத்திலையும் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒரு போய் என் வாழ்க்கைக்கு எடுக்குதுன்னா அது அப்படியே கூட இருக்கட்டும் டாக்டர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சிவா, முதல்ல அன்னபூரணி அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்றது தெரியாம நீ உண்மையை சொல்றியே, உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அந்த நம்பிக்கை வீண் போனா நீ என்ன பண்ணுவ? என்ன வேண்டாம் வெறுப்பா அவங்க நடத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கெட்ட பேரு இனி நான் வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்து முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.